லோ சுகர் அப்படிங்கிறது இயற்கையாக எந்த ஒரு வயதினருக்குமே வராதுங்க. எப்படி அப்ப திடீர்னு லோ சுகர் ஆகுது அப்படின்னா, சார் நான் ஒரு வருஷமா ஒரே மாத்திரை போடுறேன், கொஞ்சம் டோஸ் மாத்தி கொடுங்க. அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டோஸை மாற்றுவாங்க, கொஞ்சம் பவர் ஏற்றுவாங்க. சிலருக்கு உடனே அது என்ன ஆகும்னா நார்மல் சுகரை விட லோவாக போயிடும். இப்போ லோ சுகர் உங்களுக்கு திடீர்னு குறையிறது நமக்கு எப்படி தெரியும்னா, மயக்க வர மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போடுற நேரத்தை விட இது டக்குன்னு உங்களுக்கு நார்மல் கொண்டாந்துடும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் சுகர் வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, திடீர்னு லோ சுகர் ஆயிடுது, அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜும் போட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லோ சுகர் ஏன் வருது, எப்படி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கணையம் ஃபங்க்ஷனிங் குறைபாடு ஏற்படுறதுனால நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது. இப்போ கணையம் குறையிறதுக்கு காரணம் மண்ணீரலோட செயல்பாடு கம்மியாகிறதுனால தான் நமக்கு சர்க்கரை நோய் வருதுங்க. அதுக்கு நம்ம நிறைய சக்கரை தெரபி, விதை சிகிச்சை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ லோ சுகர் எப்படி வருது அப்படின்னா, லோ சுகர் அப்படிங்கிறது இயற்கையாக எந்த ஒரு வயதினருக்குமே வராதுங்க. எப்படி அப்ப திடீர்னு லோ சுகர் ஆகுது அப்படின்னா, ஆங்கில மருந்துகளோட வீரியம், ஆங்கில மருந்துகள் நீங்க எடுக்கும்போது சில நேரங்கள்ல அளவுகள், அந்த வீரியத்தோட அளவு அதிகமாகும் போது நமக்கு லோ சுகர் ஆயிடுதுங்க. மருந்தோட பவர் தான் உங்களை லோ சுகரா ஆக்குதே ஒழிய இயற்கையாக லோ சுகர் ஆகுவது இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப லோ சுகர் உங்களுக்கு திடீர்னு குறையிறது நமக்கு எப்படி தெரியும்னா, மயக்க வர மாதிரி இருக்கும், டல்லாவாங்க, சோர்ந்து அப்படியே கீழே விழுந்துருவாங்க. சிலருக்கு நாக்கு ட்ரை ஆகும், வாய் கொளரும். இதெல்லாமே லோ சுகரோட ஒரு அறிகுறிங்க. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாளடைவில் இன்னைக்கு எல்லா பக்கமும் பாருங்க, ஒரு சாக்லேட் பேக்கெட்லேயே வச்சுக்குவாங்க. டக்குன்னு ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, சர்க்கரையோ இல்லை ஒரு சாக்லேட்டோ எடுத்து வாயில் போட்டாங்கன்னா உடனே அந்த குளுக்கோஸ் ஒரு இன்ஃபிடெண்ட்டாக ஒரு குளுக்கோஸ் நமக்கு ரத்தத்தில் ஏற்பட்டு அதை நார்மல் பண்ணுது அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் எல்லா மக்களுக்குமே இன்னைக்கு தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ பாயிண்ட்டை அக்குபஞ்சர் புள்ளியா நமக்கு லோ சுகர் ஆயிடுச்சு ஆகாமல் தடுக்கிறதுக்கு எப்படி, அதான் சொன்னோம். நேச்சுரலாகவே யாருக்குமே லோ சுகர் ஆகாதுங்க. நீங்கள் பட்னியாகவே நீங்கள் 4 நாள் இருந்தால் கூட உடம்புல எனர்ஜி லெவல் குறையுமே ஒழிய சுகர் குறையாதுங்க. ஆனால் நீங்கள் மாத்திரையோட அளவு, வீரியம், இப்போ மாத்திரைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட, சார் நான் ஒரு வருஷமாக ஒரே மாத்திரையை போடுறேன், கொஞ்சம் டோஸ் மாற்றி கொடுங்க. அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா டோஸை மாற்றுவாங்க, கொஞ்சம் பவர் ஏற்றுவாங்க. சிலருக்கு உடனே அது என்ன ஆகும்னா ஓவர் ரியாக்ஷன் ஆகும். அதாவது அந்த வீரியம் அவங்க உடம்புக்கு ஏற்றுக்காம நார்மல் சுகரை விட லோவாக போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி லோவாக போகுது அப்படின்னா நம்ம எப்படி தடுக்கலாம்? ஓகேங்களா? அப்போ சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு புள்ளி என்ன? இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மண்ணீரல் தான் பேன்கிரியாஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. அப்போ மண்ணீரலோட முதல் புள்ளி அப்படிங்கிறது காலில் இருக்குங்க. மயக்கம் வருது, ஒரு மாதிரி வாய்க்குள்ளதுன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், அந்த மயக்கம் வாய்க்குள்ளது சரியாக போயிடும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல மயக்கம் வருது, நமக்கு ஒரு மாதிரி வாய் கொளருது, லோ சுகர்னு தெரியுதுன்னா உடனே இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா எனர்ஜி உடனே கிடைக்கும். நீங்கள் ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போடுற நேரத்தை விட இது டக்குன்னு உங்களுக்கு நார்மல் கொண்டாந்துடும். அடுத்தது, நீங்கள் அடிக்கடி வருது சார் அப்படின்னா நீங்கள் நைட் படுக்க போகும்போதே என்ன பண்ணலான்னா வெந்தயம், ஓகேங்களா, விதை சிகிச்சையில் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெந்தயம் பாயிண்ட் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காலில் முதல் புள்ளிங்க, இது பார்த்தீங்கன்னா பெருவரலோட
வெளிப்பக்க நகக்கண் ஓரங்க, இந்த நகம் இருக்குன்னா வெளிப்பக்க நகக்கண் ஓரத்தில் இது பேர் மண்ணீரலின் முதல் புள்ளி. இந்த புள்ளி நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த புள்ளியில் நீங்கள் என்ன பண்ணணும், நைட்டே வந்து படுக்க போகும்போது ஒரே ஒரு வெந்தயம் டேப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல நீங்கள் பாயிண்டில் நீங்கள் கட்டிக்கலாம். இந்த மாதிரி வெந்தயத்தை நைட்டே கட்டிட்டு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது கழட்டிடுங்க. கண்டினியூஸாக ஒரு 15 நாளைக்குங்க இப்போ இந்த வெந்தயத்தை வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா இயற்கையாகவே மண்ணீரலோட செயல்பாடு நார்மலாக உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களுடைய கணையம் வந்து நேச்சுரலாகவே சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பண்ணிடும். அப்போ நீங்கள் மாத்திரையோட இதை வந்து பயன்பட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலில் உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் வைத்தியர். அப்போ உங்களுக்கு வந்து எது சூட்டபிள் ஆகுது, இந்த மருந்து ஒத்துக்கலைன்னு நீங்கள் ஓப்பனாகவே டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி பவர் கம்மியாக உள்ள மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதிகமான பவரில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம். இப்போ இயற்கையாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மூலயமா சக்கரை மேகன்ட்டு இந்த மாதிரி மூலியமாகவே நாங்கள் சுகர் அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் கொண்டாடுறோம், லோ சுகராக இருந்தாலும் நார்மல் கொண்டாடுறோம். அந்த மண்ணீரலோட செயல்பாடை இயற்கையாகவே நார்மலாக சுரக்கிற மாதிரி பண்ணி உங்களோட சுகர் லெவல் எப்பயுமே நார்மலாக இருக்கிற மாதிரி நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம். அப்போது நாங்கள் சொல்கிற ஒரே கண்டிஷன், உடனே ஆங்கில மருந்துகளை விட வேண்டாம். ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க சுகர் நார்மல் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆங்கில மருந்துகளை நீங்கள் விடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஆங்கில மருந்துகள் சாப்பிடணுங்கிற அவசியம் தேவைப்படாதுங்க. ஸோ இந்த லோ சுகரை பொறுத்த வரைக்கும் மயக்கம் வருதுன்னா இந்த இடத்துல அழுத்தி பிடிங்க. இன்னொரு பாயிண்ட்டை, காலில் வெந்தயத்தை வச்சு நீங்கள் கட்டிட்டு வாங்க, சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற ஊர்கள்லையும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாகவும் நடத்த திட்டமிட்டிருக்கோம். ஸோ கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.